Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல சாஃப்ட்டான கோதுமை அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/2 கப் போல சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துறலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம அரைச்சு வச்சிருக்கிற சுகரையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் போல நைஸான ரவை சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வரதுக்காக 1 பிஞ்ச் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் எள்ளு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதும் நான் ஒரு 1/2 கப் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவெல்லாம் நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சரியான பதத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாகவே 1/2 கப் விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மாவு அதிகமான தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்பத்தை நாம் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது அதிகமான அளவு எண்ணெயை குடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் சரியான பதம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து இந்த மாதிரி மெதுவாக ஊற்றுங்க. அப்புறமா இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டிங்கன்னா அப்போ அழகாக மேலே எலும்பி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. இப்போது இதை திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு அப்பம் மேல் எலும்பி வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த அப்பத்தை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதோர் வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.